அஜித்தோட ஒப்பிடும்போது விஜய் அவருடைய ரசிகர்களை டீல் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர்புங்க. நடிகர் அஜித்தை நம்ம விமர்சனம் பண்ணதுக்கு காரணம் அவருடைய ரசிகர்களை கண்டிச்சது இல்லை, அது இல்லை. ஆனால் அவருடைய ரசிகர்களை கொச்சைப்படுத்துறது மாதிரி பேசினதை தான் நம்ம விமர்சிக்கிறோம். இது தியேட்டர் இல்லை அப்படின்ட்டு இட் இஸ் அன்வாரண்டட், அன்னெசரி. அந்த இடத்துல அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அஜித்தோட ஒப்பிடும்போது விஜய் அவருடைய ரசிகர்களை டீல் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர்புங்க. ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய இன்னொரு சைடும் இருக்குது. விஜய் அவருடைய ரசிகர்களை உண்மையிலே அன்பு செய்கிறாரு, ஆனால் அதே ரசிகர்களுக்கு அவர் பயப்படவும் செய்கிறாரு. ஹீ ஃபீல்ஸ் வெரி இன்செக்யூர். அதனால ரிசென்ட் பண்ணுறாரு. அவங்க ஒரு நெருங்கி வரும்போது அவருக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டுறது, அதனால அவர் ரிசென்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு உள்ளூர அவருடைய ரசிகர்கள் மேலே அன்பு இருக்குது. அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை அவர் மதிக்கிறாரு. அவர்களுடைய அந்த ரசிகர்களுடைய சக்தி இருக்குது பாருங்க, அதை முதன்மை சக்தியாக அரசியலில் கொண்டு வர்றாரு. அவரே சில கூட்டங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கிறார், உங்களை நம்பி தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அதில் ஒரு பக்கம் அதாவது இந்த ரசிகர்களை மதித்து அவர் அந்த சக்தி மேலே கட்சியை கட்டமைச்சிருக்கிறது, அடுத்த கட்டமாக நகர்றது. இன்னொரு பக்கம் தனக்கு இவ்வளோ செய்த ரசிகர்களுக்கு நன்றியாக நான் அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றேன் அப்படின்றது, அது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது விஜய் அவருடைய ரசிகர்களை மதித்து அந்த ரசிகர்கள் என்ற அந்த பலத்தின் மீது கட்சியை எழுப்பியிருக்கிறாரு. அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு. அது முதன்மை சக்தியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரீசெண்டாக அதுக்கு இப்போ புதுசாக தூய சக்தி அப்படின்னு பேப்டிசமும் கொடுத்துருக்கிறாரு. இந்த விதத்தில் விஜய் சிறப்பாக செய்திருக்கிறாரு. இதற்கு முன்னோடியாக நம்ம ரஜினியை சொல்லலாம். ஆனால் ரஜினியை விட ஒரு படி விஜய் மேலே போயிருக்கிறாரு அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம்.